சரிம்மா. இருக்கிற சேலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலான இன்றைக்கி எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டைம் வரலட்சுமி பூஜைக்கு நான் இப்போ வந்திருக்கிற இடம் வந்து என்னோடய அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். லாஸ்ட் இயரும் அம்மா வீட்டில் வரலட்சுமி பூஜை பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி என்னால் விளாக் போட முடியல. ஸோ இந்த டைம் போடலான்னு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வீட்டு வாசலில் துளசி மரத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு வாசலில் அம்மா மாவிலெல்லாம் கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே ஷூட் பண்ண மாதிரிக்கு எங்கள் வீட்டு பூஜை வாசலுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் வீட்டு பூஜை ரூம். கிட்டத்தட்ட கோயில் மாதிரி ஏகப்பட்ட சாமி ஃபோட்டோஸும் சாமி சிலைகளும் எங்கள் அம்மா வச்சுருப்பாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றது அப்படிங்கிறத அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பக்தியாக கும்பிடுவாங்க. இன்கேஸ் நானுமே சின்ன வயசுல இருந்து அவ்வளோ தீவிரமாக சாமி கும்பிட்டாதான் நிறைய ஸ்லோகம் சொல்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டாக போய் உட்கார்றது நானாக தான் இருப்பேன். கொஞ்சம் வருஷம் இடையில ஒரு 10 இயர்ஸ் கேப் ஆகிப்போச்சு. இப்போ திரும்ப 10 இயர்ஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி 10 வருஷம் கழித்து மறுபடியும் என்னோடய ஃபேமிலிக்காக அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க, ரெண்டாவது என் ஹஸ்பண்டு என் குழந்தைகளுக்காகன்னு சொல்லி திரும்ப நான் இப்போ தான் சாமி கும்பிட்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனே சொல்லலாம். ஸோ அதனால் அம்மா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ வந்து பூஜைக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத நான் தான் அம்மாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் அண்ணி அப்புறம் பக்கத்துலேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாப்பாடு ரிலேட்டடாக அந்த ஒர்க்கெல்லாம் அம்மா பார்த்துக்கிற மாதிரி பக்கத்தில் மட்டும் ஒரு 10-20 பேரை இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் வீட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. அவங்களும் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் சசியம்மா. லாஸ்ட் இயர் இவங்க தான் எங்கள் கூட வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இயருக்கும் இவங்களே கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் பிள்ளையாரை வந்து பிடிச்சி வெத்தலையில் வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கரெக்டாக இந்த வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பாப்பாக்கெலாம் ஸ்கூல் இருந்தது. அவங்க எல்லாம் எல்லாத்தையும் அனுப்ப வேண்டியவங்களாம் அனுப்பிட்டு காலையில் ஒரு 8:30க்கெலாம் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். கரெக்டாக 10 o'clock நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே எல்லா பூஜை ரிலேட்டடான எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு 10-15 பேர்த்தை இன்வைட் பண்ணியிருக்கோன்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வச்சு நார்மலாக ஒரு தட்டு ட்ரெஸ்ஸு வெத்தலை பாக்கு பழம் அந்த மாதிரி வச்சு கொடுத்து விடணுங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போதைக்கு தீபம் ஏற்றலை, ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மனை சுற்றி எல்லாமே எப்படி இருக்கணும், பழங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி விளக்கு ரெடி பண்ணுறது வந்து எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை கும்பிடுற இந்த ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டில் இருக்க குழந்தைகளுக்காகவும் ஹஸ்பண்ட்காகவும் ஃபேமிலி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபெஸ்டிவலை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மெயினாக வந்து ஹஸ்பண்டோட ஆயுள் நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, குடும்பம் நல்லா இருக்கணும், செல்வம் செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபேமிலிக்காக நம்ம நல்லதை நினச்சி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போடுறதுனே சொல்லாமே அம்மனை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னத்தினாலே வரவழைச்சு இந்த மாதிரி தேங்காய் மாதிரி அம்மன் உருவம் மாதிரி செஞ்சு அவங்ககிட்ட நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் எந்த ஒரு வேண்டுதலும் சாமிக்கிட்ட வச்சுக்க மாட்டேன். சாமி கும்பிட்டோமா அவ்வளோதான் முடிஞ்சுது. ஏன்னா என்னோடய லைஃப் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நார்மலாக வந்து காசு பணம் இந்த விஷயத்தில் வந்து ஓரளவுக்கு எனக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தாலுமே எனக்கு அதுவே போதும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போதே தெரியும். எனக்கு இந்த வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் என் கூடவே தான் இருக்கார். ஏன்னா அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால எப்போவும் என் கூடவே தான் இருப்பார். ஸோ அவர் என் கூட இருக்கிறத இன்னும் ஸ்பெஷலாக்கிறதுக்காக இந்த பூஜை அப்போ அவரே எனக்கு மறுபடியும் மாங்கல்யம் கட்டுற ஒரு மூமெண்ட்ஸ் நடந்தது. அதுவும் வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கூட அன்எக்ஸ்பெக்டடே பண்ணலை. சடனாக தான் அது ஒரு பிளானாக எல்லா பெரியவங்களாம் சொல்லி பண்ண சொன்னாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ஹாப்பி. ஸோ அது ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு மூமெண்ட்ஸாக இருந்தாலும் செம்ம ஃபன்னாக இருக்கும். அதெல்லாம் என்னோடய ஓன் வாய்ஸ்லேயே நான் போட்டிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் இப்போ. ஸோ எனக்கு அப்போ நான் ஒரு பக்கம் தீபம் ஏற்றினா இன்னொரு பக்கம் அம்மா தீபம் ஏற்றினாங்க. தீபம் ஏற்றினதுக்கப்புறம் இங்கே வந்து சிவன் லிங்கம், நந்தி,
பிள்ளையார், சாய்பாபா, முருகன்னு சொல்லி ஃபோட்டோ மட்டும் இல்லை, எல்லாமே லிங்கமாகவே அம்மா வச்சுருப்பாங்க. கரெக்டாக அந்தந்த டேட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாலபிஷேகம், விபூதி, சந்தனம்னு சொல்லிட்டு தேன்லேருந்து எண்ணெயிலேருந்து லைன் பை லைனாக ஒரு கோயிலில் எப்படி அபிஷேகம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அம்மா பண்ணுவாங்க. இங்கே பிள்ளையார் கூட கருங்கல்ல தான் வச்சுருப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா வாசலில் இருக்கிற பிள்ளையார் கூட வெயில் அடிக்குதுன்னு சொல்லி கொடையெல்லாம் வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா அந்த அளவுக்கு ஒரு தீவிர பக்தினே சொல்லலாம். இப்போ ரொம்பவே அதிகமாகிடுச்சு நாளாக. ஸோ இது ஒரு சின்ன ஒரு கடவுள் கொடுக்குற ஒரு டெடிக்கேஷன் தான். ஸோ என்னால் முடிஞ்சது நானும் அம்மாவுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணேன். ஸோ பேசிக்காக எனக்கு வரலட்சுமி பூஜை வந்து வீட்டில் எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். உங்களுக்கு இதோட உண்மையான அர்த்தம், எதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இவ்வளோ பெருசாக பண்ணுறதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு யாருக்க தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அம்மா நான் சொன்ன மாதிரி தான், சமையல் விஷயத்தில் அம்மாவை அடிச்சுக்கவே முடியாது. ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. தனியாக அவங்கள விட்டால் போதும், எல்லாமே டேஸ்ட்டே பார்க்காட்டினாலும் சூப்பராக கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி, அதில் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அடிக்கடி அப்பா சொல்லுவார். நம்ம எவ்வளோ கிராண்டாக பண்ணுறோம், எவ்வளோ சிம்பிளாக பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, வரவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அம்மா ஃபுட்லேயும் சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ தீபம்லாம் ஏற்ற ஆரம்பிச்சாச்சு. அடுத்து என்ன, நாங்கள் இப்போ வந்து அந்த சாமியோட ஸ்லோகம் சொல்லுவாங்க, 108 நமோ நமக, அந்த மாதிரி ஓம் சக்தி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கான புக்ஸ் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ரீசெண்டாக தான் இது கொஞ்சம் நாங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இதை விட நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டோட நானே அம்மாவுக்கு இன்னும் நிறைய பிளான்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன். இதோட புக்ஸ் ஆகட்டும், அம்மனை வந்து இனிமேல் கொஞ்சம் கிராண்டாக பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக இறங்கிடணும் அப்படிங்கிறதான் என்னோட மைண்ட் தாட். ஸோ நெக்ஸ்ட் இயர் வரலட்சுமி பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ புக்கில் இருந்த ஸ்லோகம் சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறதுங்கிறது எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நமக்கு இப்போ மொபைல் ஃபோன் வந்ததுனால மொபைல் ஃபோன்லேருந்தே நிறைய நமக்கு ஐடியாஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வரலட்சுமியோட ஸ்லோகம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் பாட்டெல்லாம் வந்து அதிலே நாங்கள் கொடுத்து எங்களோட அழகான வயசில் பாட்டெல்லாம் பாடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். அதில் என்ன ஒரு காமெடினா, நான் தான் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறனால நான் பாடலாம் இல்லை, ஜஸ்ட்டு நான் வந்து லிரிக்ஸாகவே சொல்லிட்டேன். நான் சொல்கிறது அவங்க சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம பாடுனா அது அவ்வளோ நல்லா இருக்காது, சாமி வந்து நம்ம வீட்டில் தங்கணும், அதனால் நான் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தேன். ஓம் முத்துலட்சுமியே போற்றி. ஓம் முத்தியே அருள்வாய் போற்றி. ஓம் முத்தியே அருள்வாய் போற்றி. ஓம் பூவேந்தார் தொழுவாய் போற்றி. ஓம் பூவேந்தார் தொழுவாய் போற்றி. ஓம் முத்தமிழ் தருவாய் போற்றி. ஓம் முத்தமிழ் தருவாய் போற்றி. ஓம் கண்ணே எம் கருத்தே போற்றி. ஓம் கண்ணே கருத்தே போற்றி. ஓம் கவலையை ஒளிப்பாய் போற்றி. ஓம் கவலையை ஒளிப்பாய் போற்றி. ஓம் விண்ணே எம் விதியே போற்றி. ஓம் விண்ணே விதியே போற்றி. ஓம் விவேகம் தருள்வாய் போற்றி. இப்படி தான் நாங்கள் லைன் பை லைனாக ஒவ்வொரு அம்மனோட நேமையும் சொல்லி நாங்கள் ஸ்லோகமாக பாடிட்டு இருந்தோம். அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சுது, அதுக்கு மேலே எங்களுக்கு தெரியல. ஸோ நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு அத்தவங்க வந்தாங்க, ஒரு அம்மா வயசில் பெரியவங்க அவங்க வந்தாங்க. அவங்க சூப்பராக பாடினாங்க, அவங்களோட ஓன் வயசில் அவங்களே வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவங்க பாடுற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கப்புறம் தான் தீபாவளிலாம் காட்ட ஆரம்பித்தோம். இதில் என்னென்னா, அவங்க வந்ததுலேருந்து ரொம்ப நேரமாக சொன்னது, எனக்கு உள்ள பூஜ்ரம் வந்ததுக்கப்புறம் அப்படியே கை கால்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து சாமி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சேம் அதே தான் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தீபாவளிலாம் காட்டினதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து சேம் அந்த சாமி வருதுன்னு சொல்லலாம். அது ஆனால் அம்மாவுக்கு அந்த ஒரு ஃபீல் வரும். சாமி வந்துச்சுன்னா அம்மா வந்து ரொம்பலாம் வந்து சாமியா அடி யாருக்கா குறி சொல்கிறது அதெல்லாம் கிடையாது. அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துருவாங்க, கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணி அழுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி யாருக்கும் எந்த குறியும் மேக்ஸிமம் மோஸ்ட்லி சொல்லவே மாட்டாங்க, சைலண்ட்டாக தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அம்மா விஷயத்தில் மட்டும் அந்த சாமி ஆடுற விஷயத்தில் வந்து நம்பணும் அப்படின்னு தோன்றது வந்து எங்கள் அம்மா விஷயத்தில் மட்டும் எனக்கு தோணும். ஏன்னா அதில் அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும்னே சொல்லலாம். இப்போ எவ்வளோ சீரியஸாக எல்லாருமே ஒரு பக்தி மலையெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்கு, நீங்களே பாருங்கள். இப்போது சடனாக ஒரு சேஞ்ச் நடக்கும் பாருங்கள், வேறு லெவலில் ஃபன் மூமெண்ட்டாக இருக்கும். அதை வந்து அந்த செகண்ட் நீங்கள் வந்து அதை லைவாக கேட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், லைஃப்பில் காசு பணம் இதெல்லாம் வந்து முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலாம். பட் அதுக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அளவாக இருந்தாலும் நம்மளோட லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது பர்சனலாக எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப கரெக்ட் அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சு. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் போயிட்டு இருக்காரு. நிறைய பேர் ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வேறு ஏதாவது ஒரு ஜாப் பார்க்க சொல்லு, நல்ல சேலரி கிடைக்கும், வேறு எங்கேயாவது ஊரில் கூட பார்க்க சொல்லிலாம் சொல்லுவாங்க. மேபி அவர் வேறு ஊருக்கு போனாலுமே அவருக்கு ஒரு நல்ல சேலரி, ஹையான சேலரி கிடைக்கும். பட் இருந்தாலும் எங்களுக்காக எங்கள் கூட டைம் ஸ்பெண்டுங்கிறதுக்காக அது எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்கள் கூட வீட்டில் தான் அவர் இருக்காரு. அது எந்த அளவுக்கு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன், எனக்கு ஒரு ஹாப்பியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும். எப்போவுமே ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம் நாங்கள். அதே மாதிரி தான் இந்த வரலட்சுமி நோம்பு அன்னைக்கும்
ரொம்பவே தீவிரமாக பக்தியாக எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு மூமெண்ட்ஸ் வந்து ஒரு கூஸ்பம்பாக இருந்தாலும் வேறு லெவலில் காமெடியாக இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நானும் ஹஸ்பண்ட் நாங்கள் மட்டும் தான் பேராக இருந்தோம் அந்த இடத்துல. ஸோ ஜஸ்ட்டு எல்லா பெரியவங்ககிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட மைண்டில் ஓடிட்டு இருந்து சடனாக அம்மா வந்து சின்ன சரடை எடுத்துகிட்டு வந்து கட்டி விட சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து நிஜமாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்னே சொல்லலாம். அந்த ஹாப்பி மூமெண்ட்லேயே எவ்வளோ ஜாலியாக காமெடி பண்ணிவிட்டு ஏதாவது செமையாக ரகலை பண்ணிட்டு இந்த மூமெண்ட்டை செமையாக கொண்டு போகணுன்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே தள்ளி போங்க. நீ பண்ணியா? என்ன எடுக்க ஐயோ நான் போடல. அப்புறம் சொல்லுங்க. என்னக்கா கண்ணீர்லாம் வருதாட்டு இருக்கு. எமோஷனல் ஆகி கண்ணீர் அழுகுறாங்களே. இப்பதான் மெயின் இந்திய தொலைக்காட்சி முதல் முறையாக ஒரு அந்த 500 ரூபா கார்ல இருந்து ஒன்று எடுத்து கொடுத்துருங்க. அம்மா ஒன்றையெல்லாம் கொடுத்து வந்துருக்கோம். அங்கே பெரியவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அப்படி இங்கே வந்துட்டு மாட்டுதாங்க அப்படியே 2 பேர் நல்ல டைம்ல இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அவங்க தம்பி நின்றுப்பாங்க. அக்கா கல்யாணம் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா நேற்று நைட்டு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரதா வந்துட்டு இந்த அம்மா காலையில் அப்படி நீங்கள் எப்படி பேர் மேலே பிடிச்சி விட்றோன்னு பார்த்துக்கோங்க. பாப்பா உன்னையே தான் கூப்பிட்றேன். ஏங்க சரி சரி அம்மா தண்ணி வந்து ரஜினி
போடா உள்ள போடா. அது அப்புறம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஆச்சுக்கிட்டே அப்படியே வாங்கிக்கலாம். இந்த ரஜினி வாங்கிக்கோ ஆச்சுக்கோ. நீங்கள் வாங்க. எந்த கிடைப்போங்க அம்மா அவருக்கு அப்படியே வச்சுட்ருங்க. கீழே உட்காருங்க. ஐயோ ஐயோ ஐயோ. அப்புறம் நீ போட்டு உனக்கு ஒரு ஆட்சி அது அண்ணா வச்சது எனக்கு அப்படி இந்த இவ்வளோக்கும் போட்டு விட்ரு. அவ்வளோ தூக்கி விட்றா. தயிர் சாதம், சுண்டல், புளியோதரை, சாம்பாரா? சாம்பார். என்னங்க லைவாக நாங்கள் பண்ண அலம்பெல்லாம் பார்த்தீங்களா? செம்ம ஃபன்னாக போச்சா? நானும் என் ஹஸ்பண்டு ஒரு பக்கம் பண்ணது காமெடியாக இருந்தாலும் இன்னொன்று எங்கள் பாட்டி ஒரு காமெடி பண்ணியிருந்தா. அது யாரெல்லாம் வீடியோ மிஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்ததாக ஃபைனலாக நம்மளோட பிளேஸ் வந்துருச்சு. சாப்பாடு தான் எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இந்த நம்ம நான் சொல்லியிருந்த மாதிரி வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வளையல், அப்புறம் இந்த ப்ளவுஸ் துணி தான் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தட்டில் வச்சு செய்ய வேண்டியதை செஞ்சு சந்தோஷமாக அவங்களே வழி அனுப்பிச்சி வச்சாச்சு. ஸோ இந்த விசேஷம் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸாக தான் எனக்கு இருந்தது. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்த அந்த வரலட்சுமி பூஜையை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் எங்கள் வீட்டு வீடியோவை உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குற உங்களுக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் எப்படி வரலட்சுமி பூஜை இன்றைக்கி நீங்கள் பண்ணீங்களா? எப்படி பண்ணினீங்க? நாங்கள் பண்ணதில் வேறு ஏதாவது திருத்தங்கள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். ஸோ யாருக்கெல்லாம் வரலட்சுமி பூஜையில் ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னா ஏதோ உங்கள் கண்ணு முன்னாடியே தீபாவளி காட்டுறாங்க. வேண்டுதல் இருக்கிறவங்க மறக்காமல் உங்கள் அப்ளிகேஷன் என்னங்கிறத வீடியோ மூலியமாக கூட நீங்கள் கன்வே பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதும் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனசார ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் நடந்தது. எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்ஸ் நடந்ததா உங்ககிட்ட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்து தொடர்ந்து ரொம்பவே பட்ஜெட்டாக எப்படிலாம் வீட்டில் மாடி தோட்டம் வைக்கலாங்கிறதா இருக்கட்டும், இல்லை வெளியே ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுட் ரிலேட்டடாக இருக்கட்டும், எப்படி ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுற ஒவ்வொரு ஃபேமிலி கேர்ள்ஸுக்கும் பட்ஜெட் வைஸ் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், அது சேம் நம்ம ஃபேமிலியோட எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் எனக்கு தெரிஞ்சுதான் என்னோட லைஃப்பில் நடக்கிறத தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு லக்ஷ்மி அம்மாவுக்கு தீபாவளி காமிச்சிட்டு லாஸ்ட்டாக மறுபடியும் ஒரு அந்த என்ன சொல்கிறது ஆரத்திலாம் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கற்பூர தீபம் காட்டுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் மனசார என்ன நினைக்கிறீங்களோ அதை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். ஸோ வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அண்டில் தேங்க்யூ, பை பாய்.